நாட்டில் தொடர்ந்து நிலவும் கடும் வறட்சி காரணமாக மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். வறட்சி காரணமாக யாழ் மாவட்டம் அதிக அளவில் பாதிப்படைந்துள்ளது. யாழ் மாவட்டத்தின் அநேகமான பகுதிகளில் குளங்கள் வற்றி வயல் நிலங்கள் அழிவடைந்து காணப்படுகின்றன. தமது ஜீவனோபாயத்திற்காக விளைச்சலை எதிர்பார்த்து பயிர் செய்கை மேற்கொண்ட விவசாயிகளின் ஏக்கர் கணக்கான பயிர் செய்கை அழிவடைந்துள்ளது. அத்துடன் குடா நாட்டில் குடிநீரை பெற்றுக் கொள்வதிலும் மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். வறட்சி காரணமாக யாழ் மாவட்டத்தில் 27,162 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்தது. சங்கானையில் 8,200 குடும்பங்களும், சந்திப்பளை பகுதியில் 5,838 குடும்பங்களும், காரைநகரில் 3,539 குடும்பங்களும், கரவெட்டி பகுதியில் 2,830 குடும்பங்களும் வறட்சி காரணமாக அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. யாழ் வட்டுக்கோட்டை பகுதியில் இன்று எமது கேமராவில் பதிவான காட்சிகளே இவை. விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் நீரின்மையினால் மக்கள் பெரும் துயரங்களை எதிர்கொண்டுள்ளனர். எங்களுடைய வயல் இப்படி இந்த முறை மழை இல்லா காரணத்தினாலே எல்லாம் எரிஞ்சு இதாக போயிடுது. தண்ணி இல்லா காரணம் ஒரு பரப்புக்கு ஒரு 3 நெல் விளையிற காணிகள். ஆனால் இந்த வயலில் இப்போ இந்த முறை நாங்கள் சரியான மனக்கவலையில் இருக்கிறோம். எல்லாம் எரிஞ்சோண்டு வருது தண்ணி இல்லாமல். தமது பயிர் செய்கை அழிவடைந்துள்ளமையினால் யாழ் அராலி மக்களும் செய்வதறியாது தவிக்கின்றனர். யாழ்ப்பாணத்தின் அராலி பகுதியில் உள்ள வயல் நிலங்களை இவ்வாறு வறண்டு காட்சியளிக்கின்றன. நியூஸ் ஃபர்ஸ்ட் 7க்காக யாழ் அராலி பகுதியிலிருந்து இளையகுட்டி சாரங்கன். வறட்சியினால் மன்னார் மாவட்டமும் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் 16,348 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்தது. இப்ப அந்த தண்ணி இல்லாத பட்சத்தில் வெள்ளாமையெல்லாம் கருகிற நிலையில இருக்கு. அதை காப்பாத்தினா தான் எங்களோட குடும்பங்கள் சாப்பிடலாம். அதுக்கு தான் நாங்கள் இந்த டியூப்வெல்ல போட்டு தண்ணி இறைச்சிட்டு இருக்கோம். அதுவும் எல்லாத்துக்கும் இறைக்க முடியாத நிலையில இருக்கு. பெரிய கஷ்டமா இருக்கு. இந்த முறை பெரும்போ வெள்ளாம துப்புரா மழை இல்லாம கைவிடப்பட்ட நிலைமையெல்லாம் இருக்குது. செய்தது 1 ஏக்கர் தர, இப்ப 3 ஏக்கர் தர, அதுவும் கம்பி கேட்டு கூட இருக்கு. அதுவும் தண்ணி இறைக்கிற கஷ்டம். இப்ப இந்த 1 ஏக்கரும் இப்படி இருக்கு. கட்டுக்கல்லையும் துப்புரா தண்ணியில எங்கிட்ட இருந்த நகையெல்லாம் வச்சுதான் வெள்ளாமையில் செய்தது. அது இப்ப அறுதியா போயிட்டு. அதுவும் திருகோணமலை மாவட்டத்திலும் 440 குடும்பங்கள் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ளன. மாவட்டத்தின் பல ஏக்கர் விவசாய நிலங்களில் மேற்கொள்ளப்பட்ட வேளாண்மை அழிவடைந்துள்ளது. தமது தோட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோளம், நிலக்கடலை செய்கை என்பவும் பாதிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். நாங்கள் வீட்டு தோட்டம் செய்தாக்கள் வறட்சியின் காரணமாக எங்களை சோளம், கச்சான் சகல இனமும் அழிந்து போய்விட்டது. 6 மாத காலமாக நாங்கள் கஷ்டப்பட்டிருக்கிறோம். தண்ணீர் இல்லை. எங்களை நகை நட்டு எல்லாம் இழந்து போய்விட்டோம். எங்களுக்கு இந்த விவசாயம் நாங்கள் நெடுநாளும் செஞ்சு வரதால எங்களுக்கு தண்ணி இல்லாத பிரச்சனையால வறட்சியால பெரிய ஒரு கஷ்டமா இருக்கு.